பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விரைவில் அரசியல் கட்சி தொடங்க போவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது பற்றி அண்ணாமலை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் இது குறித்த தகவல்களை கசிய விடுகின்றனர் முக்கிய புள்ளிகள். அண்ணாமலை முதலில் புதிய இயக்கம் ஒன்றை தொடங்க உள்ளதாகவும் இந்த இயக்கத்தின் பெயர், விவரம், அதன் செயல்பாடு குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை கடந்த 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். உடனடியாக அவர் பாஜக மாநில தலைவர் பதவியை எட்டி பிடித்தார். ஆனால் கடந்த ஆண்டு அவரது மாநில தலைவர் பதவி மாற்றம் செய்யப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது. இந்த கூட்டணி சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலையிடம் மாநில தலைவர் பதவி மாற்றப்பட்டு நயனா நாகேந்திரனிடம் வழங்கப்பட்டது. இந்த அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது. அதிமுக 47 தொகுதிகளிலும் பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லை. இந்த நிலையில்தான் பாஜகவின் தோல்வியை தொடர்ந்து அண்ணாமலை விரைவில் தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சியை தொடங்க உள்ளதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில்தான் அண்ணாமலை உடனடியாக அரசியல் கட்சி தொடங்கும் முயற்சியை கைவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் தனி இயக்கம் ஒன்றை கட்டமைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. அதாவது அண்ணாமலை தற்போது வி தி லீடர்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இது தமிழ்நாட்டில் கோவையை மையப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அதனை இயக்கமாக மாற்றும் திட்டத்தில் அல்லது வேறு பெயரில் புதிய இயக்கத்தை அண்ணாமலை உருவாக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இந்த இயக்கத்தின் கீழ் அண்ணாமலையை போன்ற ஒத்த எண்ணம் கொண்டவர்களையும் அணியாக ஒருங்கிணைக்கவும், இளைஞர்கள், இளம்பெண்களை இயக்கத்தின் கீழ் கொண்டு வந்து அவர்களுக்கு அரசியல் சார்ந்த பயிற்சி அளிப்பது உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள அண்ணாமலை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அடுத்த 6 மாதங்களுக்கு புதிய கட்சி தொடங்கும் எண்ணத்தில் அண்ணாமலை இல்லை எனவும் கூறப்படுகிறது. இதனை ஒருங்கிணைக்க ஓய்வு பெற்ற IAS மற்றும் IPS அதிகாரிகள் கொண்ட அணியை நியமித்து தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் திறமையானவர்களை, வழக்கு இல்லாதவர்களை, நல்ல முறையில் சமுதாய அக்கறையில் செயல்படுபவர்களை கண்டறிந்து அவர்களை ஒன்று திரட்டி இயக்கத்தை முதலில் 6 மாதம் வலுப்படுத்தி பின்னர் அதனை அரசியல் இயக்கமாக மாற்றுவது என முடிவு செய்திருக்கிறாராம் அண்ணாமலை. முதலில் இந்த இயக்கத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வை அண்ணாமலை எடுக்க உள்ளதாகவும் தகவல் அறிந்த முக்கிய புள்ளிகள் தெரிவித்துள்ளன. அண்ணாமலை அரசியல் கட்சியை தொடங்க வேண்டுமா அல்லது இயக்கமாகவே அதனை வளர்க்க வேண்டுமா? உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.